ராயன் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. தனுஷ் நடிக்கிறது அவருடைய 50வது படம். ஏ ரகுமான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஹைப் வந்து இருக்குது. ஏன்னா தனுஷ் ஆல்ரெடி பவர் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவரே அவரோட படத்தை வந்து அவருடைய 50வது படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ ரகுமான்லாம் கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹைப் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்ட் சொல்லியும் சன் பிக்சர்ஸே ப்ரொடியூசர்னு என்ன பண்ணுவாங்க, ஸோ யூபிஐ கொடுத்தா வந்து நமக்கு வந்து டேக்ஸ் கம்மியாகும், ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடியூசர் வந்து யோசிப்பாங்க. பட் ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் எதுவுமே கட் பண்ண வேணாம், நம்ம டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் அந்த நிறுவனமே வந்து சொல்லியிருக்கு, எந்த சீனையும் ட்ரிம் பண்ண வேணாம், ஏவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ என்னமோ இந்த படத்தில் இருக்க போது ஆல்ரெடி இருந்த ஹைப்போட இந்த ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் வர போகுது அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் ஹைப் வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆச்சு. இப்போ ட்ரெய்லர்லாம் என்ன, அந்த படத்தோட அந்த படம் இப்படி தான் இருக்கும், இந்த ஃப்ளேவரில் இருக்கும், அந்த படம் இதை பற்றி பேசும், அதை பற்றி பேசும், இல்லை இந்த படத்தில் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கியூரியஸை வந்து பில்ட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ட்ரெய்லரோட பர்பஸே. அந்த படத்தை வந்து பார்க்கணுன்ற எண்ணத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஆல்ரெடி இந்த படத்தை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகம் தான் ஆகணும். பட் எனக்கு ராயன் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஹைப் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா ட்ரெய்லரில் அவங்க எதுவுமே காட்டவே இல்லை, வெறும் சண்டை மட்டும்தான் காட்டுறாங்க. அப்போ அந்த படம் ஃபுல்லாக சண்டை மட்டும்தான் இருக்குதா? ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து காட்டணும், ஹீரோக்கும் இல்லை வில்லனுக்கும், ஒட்டுமொத்த கதையுமே நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் என்னமோ அந்த ட்ரெய்லரில் இருக்குன்ற ஒரு கியூரியஸை பில்ட் பண்ணல. இந்த படத்தோட ஃப்ளேவர் கதை வந்து இதுதான், இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இந்த வந்து ட்ரெய்லரில் இல்லை. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து படத்து மேலே இந்த ஹைப் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத எஸ்ஜே சூர்யாவை இந்த படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தனுஷ் வந்து எப்படி இன்புட் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. ஒரு மீட்டரில் நடிச்சிருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, கம்போஸ்டாக இருந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, தனுஷ் வந்து ஒரு டேரக்டராக பெரிய லெவலில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு. பிகாஸ் நல்ல நடிகர்கிட்ட வேலை வாங்குறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு கேட்டு அவுட்புட் வாங்குற விஷயம் வந்து ஒரு நல்ல டேரக்டரால் மட்டும்தான் முடியும். ஸோ எஸ்ஜே ஒரு நல்ல ஆக்டர், அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுஷ் வந்து இந்த படத்தை நல்லா டேரக்ட் பண்ணியிருப்பான்ற ஒரே ஒரு ஹோப் மட்டும் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சரவணன் கேரக்டர் பார்க்கும்போதும் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அவரோட கேரக்டர் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணிக்க அப்படின்றத ஒரு லுக்கை பார்க்கும்போதே தெரியுது. எஸ்பெஷலி வச்சுக்க போட்டு அதை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து ஏதாவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இவர் வந்து நெகட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்ததுன்னா நீங்களும் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் ராயன் படத்தோட ட்ரெய்லர், என்னோட ஒப்பீனியன் அபவுட் ராயன் ட்ரெய்லர். உங்களுக்கு என்ன எப்படி இருந்தது, என்ன தோணுச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.